உன்னை நீ புரிந்துகொள் மனித இயல்பு. ஃபர்ஸ்ட் நம்மளை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஜிம் போக ஸ்டார்ட் பண்றோம். இப்போ நான் தனியா ஜிம் போகணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஃபர்ஸ்ட் டேவே போலாமா, தூங்கிட்டோம்னா சோம்பேறித்தனமா இருப்போம். ஸோ இதுவே ஒரு 2 நாள் போகலாம். இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஒரு 1 வீக் போவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1 வீக் அப்புறம் கண்டிப்பா கண்டினியூ பண்ண மாட்டோம். ஸோ இதுவே கூட ஒரு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து 2 பேரா போறோம்னு வச்சுக்கோங்க, நானும் என்னோட ஃப்ரெண்டும். கண்டிப்பா யோசிச்சு பாருங்க, நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து போனா குறைஞ்சது 1 மாசமாவது போவீங்க. அந்த 1 மாசத்துலயுமே அந்த ஃபீஸ் கட்டுற டேட் வரும்போது தான் யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ இதுவே அங்க ஒரு கோச் நம்ம பார்த்துட்டோம், ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் பழக்கம் பிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் வரல கூட இன்னொருத்தர் இருப்பான். ஸோ அப்படிங்கிறப்ப சரி வாடா மச்சான் 6 மணிக்கு கால் பண்றான், ஸோ கிளம்பி போவீங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கண்டினியூட்டி அப்படிங்கிறத நம்ம தான் கொண்டு வரணும். நமக்கு ஒரு இடம் பிடிச்சிருக்கா இல்லை நம்ம டிராவல் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம மட்டுமே தனியா டிராவல் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ட்ரபிள்ஸ் வரதான் செய்யும். இதை உங்களால சிங்கிளா உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணி உங்களால படிக்க முடியுது அப்படின்னா படிங்க. நம்ம எஜுகேஷனுக்குள்ள கொண்டு வாங்க. இப்போ 2 பேர் சேர்ந்து படிக்கிறோம், ஸோ அப்படின்றப்ப ஒரு மாசம் வரைக்கும் படிப்பீங்க, நீட்டா ஷெட்யூல் போட்டு கொண்டு போவீங்க. இதுவே ஒரு டீம் ஒர்க், ஒரு 4 பேர் சேர்றீங்க, 2 பேரா படிக்கிறீங்க, மாத்தி டிஸ்கஸ் பண்றீங்க. ஸோ இப்படியெல்லாம் கொண்டு போனா மட்டும்தான் நம்மளால ஒரு செர்டைன் பீரியட் வரைக்கும் நம்மளோட ஒரு ஸ்டடீஸா இருக்கட்டும், எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும் கொண்டு போக முடியும். ஸோ இதுதான் ஒரு ஹியூமனோட நார்மல் மென்டாலிட்டி. அப்படிங்கிறப்போ நம்ம படிக்கிற ஃபீல்ட்லயுமே முடிஞ்ச வரை ஒரு டீம் சேர்த்துக்கோங்க, டீம் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க.